பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 90வது சங்கீதம் 14வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலேயே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்ம காத்திருக்க வேண்டுங்க. பிரியமானவர்களை, இந்த காலகட்டத்தில் அதிகாலை ஜெபம் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக காலையில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். இன்னும் நம்ம ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சில காரியங்கள் நம்ம பண்ணுறோம். ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, எல்லா காரியமும் நம்ம காலையில் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்குன்னு நம்ம காத்திருக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அவசியம்தான். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு நாளை தொடங்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு எப்படிப்பட்டதாய் அமையுமாங்க? மகிழ்ச்சி உள்ளதாக இருக்குமாங்க. அது எப்படி ஒரு நாள் மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் எல்லாம் அது நம்மளை அவருடைய கிருபையினால் நம்மளை திருப்தி ஆக்குவாராங்க. ஆமாங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு கூட இருப்பது அவரோட கிருபை தாங்க. அதனால் நம்ம அதிகாலை எழும்பின உடனே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இந்த நாள் நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா, தொடர்ந்து இந்த நாளை நான் பயணிக்க எனக்கு தேவையான கிருபையை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது இன்றைய தினத்தில், அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிரடையாக இருக்கிற காரியங்களில் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறதுக்கு நமக்கு கிருபை தருவாருங்க. நம்ம அன்றாடம் நிறைய சேலஞ்சஸ் பார்க்குறோம். நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம நிறைய காரியங்கள் நம்ம செய்யும்போது சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் வரும்போது அந்த சத்ருவினிடத்திலிருந்து ஜெயம் பெறுவதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாருங்க. அந்த கிருபை எப்படியா ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்குமாங்க. அதனால் நம்ம ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதிகாலையில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தோம் அப்படின்னா நான் நிச்சயமாகவே சொல்கிறேன், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் மாத்திரம் இல்லைங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? வாழ்நாள் எல்லாம் நம்ம எத்தனை நாள் ஜீவனோடு இருக்கிறோமோ அத்தனை நாளும் ஆண்டவர் நமக்கு போதுமான கிருபை தர வல்லவராக இருக்கிறாருங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் சொல்ல ஒரு நாள் இன்றைக்கி மாத்திரம் அப்படின்னு சொல்லலை, என்ன சொல்கிறார்? வாழ்நாள் எல்லாம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் நினைக்கிறேன், எப்படி இந்த வசனம் ஆண்டவர் எப்படி அது சொல்லியிருக்காரு? ஒரு நாள் மாத்திரம் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் வாழ்நாள் எல்லாம் பெற்றுக்கொள்வா அப்படின்றார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையாங்க? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, என்னோடு கூட அந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேலை ஸ்தலத்தில் எனக்கு போராட்டமாகவே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற பிஸ்னஸில் எனக்கு நிம்மதியே இல்லை. நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஆனால் அதற்கான பலன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி போய் இருக்கிறாங்கப்பா. சில இடங்களில் மனுஷ தயவு இல்லாத ஆண்டவரே அப்பா, இந்த மனுஷன் என்னை மட்டும் என்னை டார்கெட் பண்ணுறாங்க, இந்த மனுஷன் என்ன மட்டும்தான் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அநேக பிள்ளைகள் அப்பா தங்கள் இருதயத்தில் ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறாங்க அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான கிருபையும் மனுஷ தயவும் அவர்களுக்கு நீர் கொடுத்து, எந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் அப்பா என்னால் முடியல சோர்ந்து போய் களைத்து போய் இருக்கிறார்களோ, என் தேவன் தாமே உம்முடைய கிருபையினால் அப்பா அவர்களுக்கு அப்பா திருப்தி ஆக்குங்க அப்பா. அவங்க வாழ்நாளெல்லாம் சந்தோஷப்படும்படியாய் அவர்களுக்கு இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் எடுத்து போட்டு அப்பா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து அவர்கள் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் வேலை ஸ்தலத்தில் அவங்க செய்கிற பிஸ்னஸில் அப்பா ஒரு வேளை ஆண்டவரே
படிக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தால் அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கும் அப்பா உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நாங்கள் தொடர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உடைய சமூகத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்டே பிளஸ்ட். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதிகாலை நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு புதிய கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென்.